Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய போயம் The Raven is Ruffled by Edgar Allan Poe. இது வந்து ரொம்ப ஒரு குட்டியான போயம் தான், சீக்கிரமா முடிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தரை பத்தி பார்த்துடலாம். ஆத்தர் எட்கர் ஆலன் போ. இவர் வந்து ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டர், போயட், எடிட்டர் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக். பார்ன் அண்ட் டெட் பார்த்தா ஜனவரி 19, 1809 டு அக்டோபர் 7, 1849. இது ரேவன் அப்படிங்கிற இந்த போயம் வந்து ஒரு நெரேட்டிவ் போயம். இது பப்ளிஷ் பண்ணது ஜனவரி 29, 1845. ஸோ 45ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. 1849ல இந்த ஆத்தர் டெட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த போயம்ல நம்ம பார்த்தோம்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த போயம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல த எட்கர் ஆலன் போ இருக்கார் இல்லையா, இந்த ஆத்தர் இவர் தான் வந்து இவருடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம பார்த்தோம்னா நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரேவன் அப்படிங்கிற ஒரு பேர்டு இருக்கு. ஓகே, அந்த பேர்டு கிட்ட தன்னுடைய லேடி லவ் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த லேடி லவ்வை பற்றி விசாரிக்கிற மாதிரி தான் இந்த போயம் அமைஞ்சிருக்கும். அதாவது இந்த நரேட்டர் வந்து எவ்வளோ வந்து அப்செட்டில் இருக்காரு, அவருடைய லேடி லவ் இறந்தனால அவர் என்னெல்லாம் இழந்திருக்காரு, அவர் டெய்லி வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய தாட்ஸ் வந்து நரேட்டர் ரேவன் கிட்ட கேட்டு ரேவன் கிட்ட இருந்து ஆன்சர் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா ரேவன் வந்து நரேட்டர் கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து மோஸ்டா ஆன்சர் பண்றது என்னவா இருக்கும்னா நோ மோர் அப்படிங்கிறது தான். ஸோ நோ மோர் அப்படிங்கிறது இன் ஃபியூச்சர்ல வந்து இனி அது இல்ல அப்படிங்கிறத தான் வந்து ரேவன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரேவன் வந்து நரேட்டர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நோ மோர் அப்படிங்கிற ரிப்ளை தான் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ரேவன் அப்படிங்கிற இந்த பேர்டு வந்து நரேட்டர் வீட்டுக்கு பறந்து வருது. பறந்து வந்து அது சமரி வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஸோ பறந்து வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் பல்லாஸ், அதாவது ஒரு சிலை இருக்கு அப்படின்னா அந்த சிலையுடைய ஹெட் பார்ட்ல, ஓகே, தலை மேல வந்து அந்த ரேவன் பேர்டு உட்காருது. ஸோ அந்த ஹெட் பார்ட்டை தான் வந்து த பெஸ்ட் ஆஃப் பல்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லாஸ் அப்படிங்கிறது வந்து காடஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ நம்ம வந்து ஸ்டோரி பார்த்துடலாம். ஸோ இந்த 5 ஹெட்டிங் கீழே இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லா கவர் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிறது டிசம்பர் மந்த் மிட் நைட்ல உட்காந்து நரேட்டர் வந்து ஒரு புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க மிட் நைட்ல. அந்த டைம்ல அந்த ரீடிங்கை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னா, அவருடைய லேடி லவ் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி லவ் வந்து அவங்களுடைய ஞாபகத்துல வந்துட்டே இருக்காங்க. லேடி லவ் உடைய நேம் வந்து லெனார், ஓகேவா. ஸோ அந்த டைம்ல வந்து நரேட்டருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னா, அவருடைய டோரை வந்து யாரோ நாக் பண்ற மாதிரி, கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை தன்னுடைய லேடி லவ்வா இறந்து போன தன்னுடைய லேடி லவ் வந்து கதவை தட்டுறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவர் போய் டோர் ஓபன் பண்றாரு. அந்த டைம் ஒரு பேர்டு, ஓகே, அந்த பேர்டு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தா ரேவன் அப்படிங்கிற பேர்டு. இந்த பேர்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, பல்லாஸ், பஸ்ட் ஆஃப் பல்லாஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த பேர்டு வந்து அந்த சிலையுடைய ஹெட் பார்ட்ல பஸ்ட்ல வந்து உட்காருது. ஸோ இப்போ இந்த நரேட்டர் வந்து அந்த பேர்டு கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ நரேட்டர் என்ன கேட்கிறாரு பேர்டு கிட்ட அப்படின்னா, உன்னுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பேர்டு என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா நோ மோர் அப்படிங்கிறது. அப்போ அந்த நரேட்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மேபி இந்த பேர்டு வந்து ஒரு ஏஞ்சலா இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எப்படி இந்த பேர்டுனால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ உடனே வந்து அடுத்ததான் நரேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் கைண்ட்லி ஃபர்கிவ் மீ, என்னை வந்து மன்னிச்சிருங்க. அதே நேரம் வந்து நான் இறந்ததுக்கு அப்புறமா ஹெவன்ல நான் வந்து என்னுடைய லேடி லவ்வை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து அந்த பேர்டு என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா நோ மோர். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் நோ மோர் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல அது நடக்காது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றது தான். ஸோ இப்போ நரேட்டர் வந்து ரேவன் பேர்டு சொல்றது கேட்டோன்னே ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே, நீ வந்து இந்த இடத்த விட்டு போயிடு, நான் எது கேட்டாலுமே நீ வந்து நெவர், நோ மோர் அப்படின்னு இதே தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலா நீ இங்க வந்ததே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரேவன் பேர்டை தள்ளி விட்டாலும் போக சொல்ல இந்த பேர்டு வந்து அங்கிருந்து போகிறதுக்கு ரெடியா இல்ல. அந்த பேர்டு வந்து அதே இடத்துலதான் உட்கார்ந்துருக்கு. அந்த பேர்டுடைய ஷேடோ வந்து நரேட்டர் மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நரேட்டர் வந்து அவருடைய லாஸ் ஆஃப் ஹிஸ் லேடி லவ், அவருடைய லேடி லவ் இறந்தது வந்து அவரால் டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையும் வந்து நரேட்டருக்கு இல்லை. அவர் இன்னும் சொல்ல போனா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. ஒவ்வொரு செகண்டுமே வந்து தன்னுடைய லேடி லவ் தான் அவர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதோடைய எஃபெக்டா வந்து என்ன ஆச்சு நரேட்டருக்கு அப்படின்னா இன்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சேன் அப்படின்னா என்னன்னா, அவருடைய மைண்ட் வந்து அவருடைய கண்ட்ரோல்லையே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் 24/7 வந்து தன்னுடைய
லேடி லவ் பத்தியே திங்க் பண்ணிட்டே இருந்தது தான். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த லேடி லவ் வந்து திரும்பி வர போகிறது இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து அந்த நெரேட்டர் ஒத்துக்கொள்றதுக்கு, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதனால அவங்க வந்து இன்சேன் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அவரே சொல்லிக்கிறாரு, ஆக்சுவலா அவ இறந்துட்டான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஐம் ஏ மேட் மேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த நரேட்டர் வந்து அந்த சேட்னஸ்ல இருந்து, அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து அவர் எப்படி இருந்தாலும் திரும்பி வர போறதில்லை. அந்த அளவுக்கு லேடி லவ்வுடைய இறப்பு அவரை பாதிச்சிருக்கு. ஸோ இங்க ஒரு சிம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா நைட்ஸ் புளுட்டோனியன் ஷோர், அதை வந்து அண்டர்வேர்ல்டு ரோமன் வேர்டை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ இந்த நெரேட்டர் இது ஒரு எலமெண்ட்ஸா வந்து இங்க டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நெரேட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேபி இந்த ரேவன் அப்படிங்கிற இந்த பேர்டு வந்து ஒரு டெத்துடைய மெசேஞ்சரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேரடைஸ் போய் ரீயூனைட் பண்ற பேர்டா தான் இருக்கணும். ஆனா இது எப்பவுமே நான் என்ன கேட்டாலுமே இந்த பேர்டு வந்து நெவர், நோ மோர் அப்படின்னு தான் பதில் சொல்லுது. இந்த பேர்டு வந்து இந்த அண்டர்வேர்ல்ட் ரோமன் காட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து வந்த ஒரு பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோர் தென் தட் இந்த நெரேட்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இந்த லேடி லவருடைய ஞாபகங்கள் வந்து என்னை விட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் இந்த ரேவன் பேர்டு வந்து பஸ்ட் ஆஃப் பல்லாஸ்ல பெர்மனண்டா உட்கார்ந்ததுக்கு சிம்பலைஸ் வந்து இதுதான். எப்படி வந்து அந்த பேர்டு பஸ்ட் ஆஃப் பல்லாஸ்ல பெர்மனண்டா வீட்டுக்குள்ள வந்து அங்கேயே உட்கார்ந்துக்குச்சோ, அதே மாதிரி தான் இந்த நெரேட்டர் கிட்ட தன்னுடைய லேடி லவருடைய ஞாபகங்களும் பெர்மனண்டா அட் லாஸ்ட் வரைக்கும் மைண்ட்லயே தான் இருக்கும், அது தன்னை விட்டு போகாது அப்படின்னு சிம்பலைஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு நெரேட்டர். அது மட்டும் இல்லாம இந்த பேர்டு வந்து எதை கூட சிம்பலைஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த ரேவன் பேர்டு அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் ஆஃப் சாரோனஸ், அதாவது சேட். ஓகே, இந்த பேர்டு வந்து சேடை தான் வந்து குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் இந்த பேர்டுடைய நேம் கேட்கும்போது அந்த பேர்டு அதுக்கும் வந்து நோ மோர் நோ அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்ளை பண்ணியிருக்கு. நெரேட்டர் என்ன கேட்டாலுமே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த ரேவன் பேர்டு சொல்ற ஒரே பதில் நோ மோர். நெரேட்டர் இப்ப மறுபடியும் அந்த ரேவன் பேர்டு கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நீ இங்க எதுக்காக வந்த, எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பேர்டு ரிப்ளை பண்ணுது நோ மோர். சரி, ஓகே, இப்ப நான் இறந்ததுக்கு அப்புறம் ஹெவன்ல போய் நான் என் லவ்வர் கூட யுனைட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் அந்த பேர்டு சொன்ன பதில் வந்து நோ மோர். இப்போ நரேட்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, நம்ம வந்து எப்பவுமே லோன்லியா தான் இருப்போம், தனிமை தான் நம்மளுக்கு வந்து மிஞ்சும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஃபைனல் ஸ்டென்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நரேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, தான் வந்து தன்னுடைய இந்த பழைய ஞாபகங்கள், சேட்னஸ், சாரோ இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது முடியாது போல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாரு. அதோட அந்த போயம் முடியுது. அவர் ஃபீல் பண்றதுக்கு அப்படி காரணம் என்னன்னா, இந்த பேர்டு பல்லாஸ்ல வந்து பஸ்ட் ஆஃப் பல்லாஸ்ல எப்படி பெர்மனண்டா உட்காந்துச்சோ, அது உட்கார்ந்ததுக்கு பெர்மனண்டா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நரேட்டர் வந்து இதையே சொல்றாரு, நான் வந்து என்னுடைய பழைய ஞாபகங்கள்ல இருந்து அதை மறக்கவே முடியாது, அதுல இருந்து வெளியே வர முடியாது, நான் அப்படி வரணும்னு நினைச்சாலும் அது முடியாது போல, அதுதான் இந்த பேர்ட் பல்லாஸ் வந்து சொல்ல வருது இங்க பெர்மனண்டா உட்கார்ந்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஸோ இதோட இந்த போயம் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இந்த போயம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் ஒரு 4-5 போயம், அப்புறம் இந்த 5 சப்ஹெட்டிங்ஸ் நீங்கள் மகப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஸ்டோரி நீங்களே எழுதிக்கலாம். மறுபடியும் நாளைக்கு இனியொரு போயம்ல சந்திக்கலாம். இனியொரு சம்மரி. பை பாய்.